வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து எப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு துன்பியல் சம்பவம் தமிழகத்தில் நடக்குதோ அப்போல்லாம் நம்ம அதை ஒரு சமூக பிரச்சனையாக பார்த்து வள்ளல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி தான் இப்போது நடந்துட்டு இருக்க சில விஷயங்கள் குறித்து பாரியவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் பாரி. வணக்கம். எல்லா வாட்டியும் ஒரு கற்பழிப்பு, கொலை, இந்த மாதிரி சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய அநியாயங்களை நம்ம என்ன பேசுவோம், நம்மளோட கருத்து என்னன்னு மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் இதை சுற்றி நடக்கிற அரசியல், ஒரு புது ஆட்சியில் நடந்துட்டுருக்க ஒரு சம்பவம், இதெல்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் கேட்கலாம். சூலூரில் அந்த ஒரு சின்ன குழந்தை, 9 வயசு குழந்தை, அவங்க வீட்டுக்கு வெளியில் விளையாண்டுட்டு இருக்கிற அந்த குழந்தைய அந்த வீட்டில் பக்கத்தில் இருக்கவனும் அப்புறம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறவனும் கடத்திட்டு போயிருக்காங்க. அது கடத்திட்டு போனது எப்படி காவல்துறைக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் அந்த குழந்தைய ஏற்றிட்டு போயிருக்கிறானுங்க. அது சிசிடிவியில் பதிவாயிருக்கு. இதுக்கப்புறம் இந்த குழந்தைய தேடுற படலத்தில் கூட இருந்த, அதாவது இந்த கடத்திட்டு போனதில் ஒருத்தனே இந்த தேடுதல் இதுலேயும் கலந்துருக்கான். இந்த வழக்கமாக கிரிமினல்ஸ் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூடவே சேர்ந்து தேடிட்டு இருக்கான். இது இப்படி இருக்குது. இதுக்கு அடுத்து ஒரு சில மணி நேரங்கள் கழித்து காவல்துறை பக்கத்தில் இருக்க ஒரு ஏரி இதில் ஒரு குழந்தையுடைய சடலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்த்தோன்னே அந்த குழந்தை தான் அது அப்படின்னு தெரிய வந்தது. அந்த குழந்தையோட சடலம் மீட்கப்பட்ட அந்த போலீஸ் ரெக்கார்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட கழுத்து உடைக்கப்பட்டிருக்கு, முகம் வாய் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் எதுக்கு கடத்திட்டு போனாங்கங்கிறதும் போஸ்ட்மார்ட்டமில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான், பெடோஃபைல்ஸ் நம்ம சமூகத்தில் மனித குலத்துக்குள்ளே இருக்கிறானுங்க. யார், எங்கே, எப்படி இருக்கிறான், இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டமாக தான் மாறி இருக்கு. இது பல இடங்களில் பல நேரங்களில் வெவ்வேறு விதமான விஷயங்களில் இது பண்ணுறாங்க. இப்போ இந்த இந்த பெடோஃபைல்ஸுங்கிற இந்த ஒரு விஷயம் சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்படுற இல்லை அழித்தொழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை நம்ம அதெல்லாம் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த பாலியல் சார்ந்து, இந்த உளவியல் சார்ந்து எல்லாம் சிலர்லாம் முட்டு கொடுத்துட்டுலாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. உங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு இருப்பதும் ஒரு உணர்வு தானே, இவங்களுக்கு இருப்பதும் உணர்வு. காமத்தின் அடிப்படையில் வரக்கூடிய உணர்வுகள் அப்படிங்கிறதுலாம் பிரச்சனைக்குரியது. அதுதான் சொல்கிறேன். காமத்தை எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே காமங்கிறது எப்போ அதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கத்தை மட்டுமே மையப்படுத்தி இருக்குது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் காமம் ஒரு பொழுதுபோக்காக மாறி இருக்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த காமம், இந்த பொழுதுபோக்குங்கிற இந்த சிந்தனை மனித இனத்துக்குள்ளே இருக்கிறனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு வருது. அதில் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு விதமும் அப்படி போகும்போது இந்த குழந்தைகளை அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தன்மையும் இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. அப்போ இதை நம்ம நசுக்கி தானே ஆகணும். ஆனால் இப்போ நீங்கள் வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவங்களோட உணர்வுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். அவங்கள நம்ம நல்வழிப்படுத்தணும். அவங்க அப்படி பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்கன்னா அவங்க அதை பதிவு பண்ணிக்கிட்டு வெளிப்படையாக பதிவு பண்ணிக்கணுமா? பதிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறது? அப்படின்னா இந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டு இருக்கு உலகம். ஸோ இங்கே வரோம். இப்போ அந்த குழந்தை என்ன காரணத்துக்காக கடத்திட்டு போகப்பட்டது, என்ன நடந்துச்சு எல்லாமே மக்களுக்கு தெரியும். மக்கள் பெரிய அளவு கொதிச்சு போயிருக்கிறாங்க. அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களுடைய அந்த பெற்றோர்களுக்கு எந்த நஷ்டஈடு அரசாங்கம் கொடுத்தாலும் அது ஈடாகாது. இருந்தாலும் அரசு தரப்புல நஷ்டஈடு என்பது கொடுக்கப்படணும். ஒரே ஒரு விஷயம், இந்த இதில் என்னென்னா, காவல்துறை இவங்களை கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அங்கே மக்களுடைய தரப்பு என்னென்னா, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அங்கே சொல்கிறாங்க. பெற்றோருடைய உறவினர்களும் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க காவல்துறையிட்ட. காவல்துறை நினச்சா வித்தின் மினிட்ஸ் அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துகிட்டு டக்குன்னு இது பண்ணலாம். ஒரு மெத்தன போக்கு காவல்துறை காட்டிட்டாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெற்றோர் தரப்புல வைக்கப்பட்டிருக்கு. அவங்க அதனால தான் போராடிட்டு இருந்தாங்க. ஒரு காவல்துறைகிட்ட தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன். குழந்தைகளை காணோன்னு சொல்லி பெற்றோர்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா ஏரியா என்னன்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் ஒரு ஃபோர்ஸை நீங்கள் அங்கே அனுப்பிட்டு சிசிடிவி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி டக்குன்னு என்கொயரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே தமிழக காவல்துறையினால ஒரு மணி நேரத்துக்குள்ளே ஏதாவது ஒரு குழு உருவாக்கிட முடியும், கண்டுபிடிச்சிட முடியும். அதன் மூலயமா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சிருக்க முடியும். சிம்பிளுங்க. இந்த பாருங்கள், இந்த ப்ரொசீஜர் எப்படின்னா நடந்திருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்ணில் பட்டுருது. இந்த குழந்தை காணாமல் போகிற நேரம் தெரியுது. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த ஏரியாவில் குழந்தை காணாமல் போயிருக்கு. அந்த எந்த ரோடுன்னு பார்க்குறீங்க, ரோடோட கனெக்டிங் பாயிண்ட்ஸை பார்க்குறீங்க. அங்கெல்லாம் இருக்க சிசிடிவி, கடைகளோட சிசிடிவி இதெல்லாம் டக்குன்னு ஆளுக்கு ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி விட்டு
கான்ஸ்டபிள்ஸ் போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், குழந்தை இந்த இடத்துலேருந்து இங்கே வந்து இவன் வந்து தூக்கிட்டு போயிருக்கான், இந்த குழந்தை வந்து இந்த ரோட்லேருந்து இங்கே போயிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துடும். ஸோ யார் தூக்கிட்டு போகிறா, அதில் நம்பர் பிளேட் இருக்கலாம், இல்லை அந்த நபர்களை ஐடென்டிஃபை பண்ணனா அவனோட செல்ஃபோன் டவர் எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ டக்குன்னு காவல்துறையை கண்டுபிடிச்சிட முடியும். இன்ஃபேக்ட் இப்படி தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேடுதலை ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு தாமதத்தை அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. இருங்க பார்ப்போம், அங்கே சொல்லிட்டீங்களா, இங்கே விசாரிச்சிட்டிங்களா, இந்த பக்கம் போய் கேட்டிங்களா, அந்த பக்கம் போய் கேட்டிங்களா, குழந்தை எங்கேயா விளையாண்டுட்டு இருக்கோம், இருங்க பார்த்து கண்டுபிடிப்போம், வேற எங்கேயாவது போயிடுச்சோ, வழி தெரியாமல் போயிடுச்சோ, இப்படி இந்த மெத்தனை போக்கை வந்து இவங்க கையாண்டுருக்காங்கிற குற்றச்சாட்டு வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். காவல்துறை வந்து அதை தயவு செஞ்சு இனிமேதுனாச்சும் அந்த இதை செய்யாமல் இருங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், ஆனால் ஒரு உயிர், அதுவும் ஒரு குழந்தையோட உயிர், அது இவ்வளோ துன்பப்பட்டு அந்த உயிர் போயிருக்கு, சொல்ல முடியாது. அவங்க காணாமல் போன நேரத்துக்கும் அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த தாமதிக்கிற நேரத்தில் மேபி அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்றிக்கலாம், மேபி அந்த குழந்தைக்கு எதுவுமே நடக்காமல் கூட பாதுகாத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்திருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து பதறிக்கிட்டு கண்டிப்பாக பெற்றோர் வந்து குழந்தைய காணோன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பதட்டம், அந்த பதட்டத்தை உள்வாங்கி கொஞ்சம் காவல்துறை நடந்துக்கிட்டால் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து இப்போ 2 தரப்பாக மக்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. விஜய் அவரோட அரசாங்கம் வந்து அந்த 2 பேரும் வந்து கொலை செய்யணும், அதாவது துப்பாக்கியில் வந்து என்கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அது செய்கிறது செய்யாததுங்கிறது இந்த அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஏன்னா என்கவுண்டர் அப்படிங்கிறது வந்து சட்டத்தில் இல்லை, சட்டத்தில் ஒருத்தரை என்கவுண்டர் பண்ணுறதுங்கிறது வந்து இல்லை. அப்புறம் புகுத்தின ஒரு ப்ரொசீஜர் அது. ஆமாம், அந்த ப்ரொசீஜர் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லை, ஒரு குற்றவாளியை ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாதுங்கிற இடத்துக்கு தள்ளப்படும் போது தான் அதை அவங்க செய்வாங்க. அதையுமே வந்து செய்யக்கூடாது. ஒரு என்கவுண்டருங்கிறது வந்து ஒரு நியாயமான தீர்ப்பாக நாங்கள்லாம் பார்க்கல. ஏன்னா தப்பு செய்கிறவனை என்கவுண்டர் பண்ணுற காவல்துறையை நீங்கள் என்கரேஜ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு யாராவது மக்களுக்காக போராடணும் கூட என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்க தயங்க மாட்டாங்க. சிம்பிள். ஒரு நாய் வந்து எல்லாரையும் கடிச்சு பழகிடுச்சுன்னா அது எல்லாரையும் போய் கடிக்கும், கரெக்டாக? அதே போல தான் காவல்துறையில் ஒருத்தவங்க பூட்டப்புன்னு சுட்டு பழகிட்டாங்கன்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் சுட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம், இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இது பதனியை இடக்கிறதுக்கு மணிகண்டன் ஒருத்தர் மரம் ஏறினார்ல, அவர் ஒரு காவல்துறை அதிகாரி சுட்டாப்புல இல்லை. இப்போ பதனி இறக்குறது நான் அவ்வளோ பெரிய தப்பா? அங்கே இருக்க அந்த ஈகோ, அங்கே இருக்க அந்த திமிரு, துப்பாக்கி எடுத்து சுட்டுறலான்ட்டு அந்த எண்ணம் வருது பாருங்க. இதை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. இது வந்து நமக்கான ஜஸ்டிஸ்னு நீங்கள் வந்து தயவு செஞ்சு யாரும் பார்க்காதீங்க. இப்போ காலு கையை உடச்சி போட்டிருக்கிறாங்க. ஸோ வந்து அந்த நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கேபிட்டல் ட்ரீட்மெண்ட் அங்கே இருக்குதானா? இருக்குது. கையை காலை உடச்சிருக்கிறாங்க. ஆனால் துப்பாக்கியில் சுடணும்னு எதிர்பார்க்கறது வந்து அது நடந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கு அது ஓகே, அது பிரச்சனை இல்லை, எனக்கும் அது பிரச்சனை இல்லை. இந்த விஷயத்த, இந்த குற்றத்தை அவனுங்கிறது இருக்குதுங்கிற பட்சத்தில் அவங்கள இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னா அது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனால் அதோடு மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. நமக்கு இன்னும் கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். இந்த தப்பு செய்கிறவனை துப்பாக்கியில் சுடுறாங்க அப்படின்னா அதே ப்ரொசீஜர் வேறு தப்பு செய்கிறவங்களுக்கோ இல்லை தப்பே செய்யாமல் இருக்கவனுக்கும் கூட அது நடக்கலாம். ஸோ ஒரு காவல்துறை என்ன செய்யணும், எது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அப்படின்னா நீதிமன்றத்திற்கு போதுமான சான்றுகளை நீங்கள் வழங்கணும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை தரப்புலேருந்து எந்த விதமான எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒவ்வொரு முறையும் ஹியரிங் வரும்போது வந்து அந்த கேஸோடைய டீட்டெயில்ஸை கொடுத்து இந்த நபர்களுக்கு பெயில் எதுவும் கிடைச்சிடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இந்திய சட்டத்தில் எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் 90 நாளுகளுக்கு உள்ள அந்த குற்றம் என்பது நிரூபிக்கப்படலை போல அப்படின்னா பெயில் கொடுத்துருவாங்க. நீதிமன்றம் கொடுத்துரும். கீழமை நீதிமன்ற கோர்ட் கொடுக்கலைன்னா கூட ஹைகோர்ட்ஸில் வந்து நீங்கள் அப்பீல் பண்ணீங்க அப்படின்னா 90 டேஸில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு இது பண்ணிடலாம். அந்த மாதிரி யாரும் வாங்கிட்டு போகக்கூடாதுங்கிறவங்கள தான் குண்டாஸ் போடுவாங்க, தடுப்பு காவல் போடுவாங்க. ஸோ குண்டாஸ் வந்து அந்த 90 டேஸை வந்து சர்பாஸ் பண்ணுறதுக்காக ஒரு டெக்னிக்காக தான் ஆக்சுவலாக குண்டாஸ் அதுக்காக பயன்படுத்தக்கூடாது, அதுவே தப்பு தான். பட் இந்த 90 டேஸில் இந்த காவல்துறை எந்த ஒரு வேலையும் பண்ணாமல் இருக்கனால குண்டாஸை போட்டு உட்காண்டோம்னா பிரச்சனை முடிஞ்சுது. ஏன்னா குண்டாஸ் போர்டு இதெல்லாம் போயிட்டு முடிச்சு வரதுக்குலாம் ஒரு 6-7 மாதம், ஒரு வருஷம் வரைக்கும் குண்டாஸில் உட்கார வச்சிட முடியும் ஈஸியாக. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட்டால் உடச்சிடும் குண்டாஸ். ஏன்னா ப்ராப்பரான கேஸுக்கு குண்டாஸ் போடலைன்னா குண்டாஸ் வந்து உடச்சிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணணும் காவல்துறை அப்படின்னா ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் என்னென்னா, இப்போ அவங்கள குற்றவாளிகளை கைது பண்ணிட்டீங்க, இப்போ இவங்க தான் குற்றவாளிகள்ங்கிறத உறுதி பண்ணும் விதமான சாட்சியங்களை எந்தவித பிசுறும் இல்லாமல், எந்தவித இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல், எந்த விதமான இதுவும் இல்லாமல் இவர்கள் குற்றவாளிகள், இவர்கள் செய்த குற்றம் என்ன அப்படிங்கிறத முழுமைப்படுத்தி அதற்கான தக்க சார்ஜ் ஷீட்டை வந்து நீங்கள் ஃபைல் பண்ணி நீதிமன்றத்துலேயும் ஒரு
அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா வாதாடி இவர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி இவர்களுக்கு மரண தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா காவல்துறைக்கு இருக்கு. இவங்களை கொல்லணும், எனக்கும் அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அந்த ப்ரொசீஜர்ல போய் சாவடிக்கணும். இவங்களை வந்து நீங்க நினைக்கிறீங்க துப்பாக்கியில் சுட்டுட்டு போயிட்டா அது பிரச்சனை முடிஞ்சுன்னா அது அதோடு முடியாது. இப்போ துப்பாக்கியில் சுடும் பொழுது சுடுற காவல்துறை அதிகாரி நல்லவர்னே வச்சுக்குவோம், அவர் வாண்டடா சரி நானே சுட்டு கொள்றேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மன உறுதியோட அவர் சுடுறாருன்னு வச்சுக்குவோம். இவருக்கு ஆகாத ஒரு காவல்துறை அதிகாரியோ இல்லை இவருக்கு ஆகாத எவனோ ஒருத்தன் என்ன பண்ணுவான், ஹியூமன் ரைட் வயலேஷன்ஸை வந்து போட்டுடுவான், விசாரணை நடக்கும். ஸோ நல்லதுக்காகவே காவல்துறை அதிகாரிகள் ஒரு விஷயத்தை இந்த மாதிரி அந்த அதிகார வரம்பு மீறி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். திரைப்படத்தில் இருக்க விஜய் மாதிரிலாம் இங்கே பண்ண முடியாது. திரைப்படத்தை விட பவர் மிக்க இடத்துல விஜய் அவர்களே இருந்தாலும் இதெல்லாம் செய்யக்கூடாது. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. புரியுது வேதனையும் வலியும் என்னன்ட்டு. ஆனால் அந்த வேதனைக்கும் வலிக்கும் சரியான தீர்வுங்கிறது முறைப்படி நியாயத்தையும் முறைப்படி வந்து விஷயத்தையும் கொண்டு வர்றதன் மூலயமா தான் சாத்தியப்படும். இந்த பக்குவம் வந்து எல்லாருக்கும் வராது. எனக்குமே ஆரம்பத்தில் இல்லை. எனக்குமே தப்பு செய்கிறவனா சுட்டு கொல்லணும், வெட்டி சாய்க்கணும் இந்த எண்ணம் தான். ஆனால் அப்படி நம்ம தடியெடுத்தோம்னா தண்டால்காரன் ஆனோம்னா நாடு நாசமாக போயிடும். இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி உட்காந்து பேசுகிறப்போ வந்து அது உங்கள் பாயிண்ட்டை நீங்களே இப்போ இந்த வாட்டி சொல்ல மறந்துட்டீங்க, அதை ரூலாக மாற்றுங்க. அது நம்ம பலமுறை சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி குற்றம் செய்கிறவனை நடு ரோட்டில் வச்சு கழுத்தை வெட்டி சாவடிச்சு அதை அந்த அவனோட உடம்பு வந்து அழுகிறத நீங்கள் வந்து தொங்க விடணுங்கிற மாதிரினா அதை சட்டமாக்குங்கிற நான். அதை அந்த சட்டம் அனைவருக்கும்னு கொண்டு வாங்க. அந்த மாதிரி சட்டத்தை கொண்டு வந்து நீங்கள் அதை நடைமுறைப்படுத்துங்க, நான் வரவேற்கிறேன். அந்த மாதிரி சட்டத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னா நம்மளால நடைமுறைப்படுத்த முடிஞ்ச சட்டத்துக்குள்ள என்ன தண்டனையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கணும். இவன் மாதிரியான குற்றம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை தான்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அந்த மரண தண்டனையை வேகமாக வாங்கி கொடுங்க, தூக்கு தண்டனையை மாற்றிருங்க, அவனை தூக்கு மேடையில் ஏற்றி சாவடிங்க. அந்த ப்ரொசீஜரில் ஸ்ட்ராங்காக இருங்க. அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விடுறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும், ஒருத்தன் இதே மாதிரி தான் ஒரு சின்ன பிள்ளைய வந்து இது பண்ணிட்டு அவன் பெயிலில் வந்துட்டான் 2 வாட்டி. ஏன் அவன் பெயிலில் வந்தான்? அவன் தப்பு செஞ்சான், அவன் தப்பு செஞ்சது உண்மை, அவன் குற்றவாளி, அவனை வந்து கைது பண்ணாங்க காவல்துறை. அதோட காவல்துறை வேலை முடிஞ்சிருது, அதோட முடிச்சிருச்சு. ஆனால் அதோட முடியுதா? இல்லை. காவல்துறை அடுத்து என்ன பண்ணணும், ப்ராப்பரான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணணும். இவன் தான் குற்றம் பண்ணாங்கிறதுக்கான ஆதாரங்களை வலுவாக திரட்டி வைக்கணும். ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த காவல்துறையும் ப்ராப்பரான ஆவணங்களை சப்மிட் பண்ணுறது இல்லை. சார்ஜ் ஷீட் வந்து தப்பாக தான் இருக்கும். கேஸ் ஒன்றுனா சார்ஜ் ஷீட் ஒன்றா இருக்கும். சார்ஜ் ஷீட்டில் வந்து ஃபேக்கான பிறல் சாட்சிகளை வச்சுருப்பாங்க. அந்த பிறல் சாட்சிகள் வந்து ஒன்றா கோர்ட், ஏன்னா ஒரிஜினலாக சாட்சி சொல்கிறதுக்குன்னா இப்போ 1000 பிரச்சனை இருக்குன்னொடனே அவன் வராமல் போயிடுவான். அந்த பிறல் சாட்சிகளாக போட்டு வச்சா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நீதிமன்றம் வந்து போதுமான ஆதாரங்களையும் தானே வரும். இவன் தான் இந்த குற்றத்தை பண்ணா, இவன் தான் இந்த கிரைமை பண்ணாங்கிறதுக்கான போதுமான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டியது யாரோட வேலை? போலீஸோட வேலை தான். இப்போ ஒரு ரேப் கேஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன், செமன் ட்ரேசிங் இருக்கும். செமன் ட்ரேஸ் அது வந்து ப்ரூஃப், அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஆதாரம். ஆனால் அந்த அசைக்க முடியாத ஆதாரத்தை உறுதிப்படுத்தணும்னா ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ளே எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும். அது எல்லாமே நீதிமன்ற வழிகாட்டலே இருக்குது. இப்போ ஒரு ரேப் கேஸில் ஒருத்தன் குற்றவாளி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அசைக்க முடியாத சான்று வந்து என்னென்னா அவனோட செமன் ட்ரேஸ். அந்த செமன் எடுத்து அந்த செமனை வந்து சாட்சியத்தைப்படுத்தி அது வந்து இவன் உடம்புலேருந்து வந்தது தான், இவன் உடம்புலேருந்து வந்த விந்துங்கிறத நம்ம மரபணு மூலயமா ப்ராப்பரான ரிசர்ச் மூலயமா நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும் கரெக்டாக. ஆனால் இதை செய்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. இதை தாண்டிட்டிங்கன்னா அதை எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? இங்கே ஒரு ரேப் கேஸ் எத்தனை வருஷம் நடக்குது? அது பாட்டு போயிட்டே இருக்கு. நீங்க சொல்றது இதுதான். அந்த கேஸ்ல இந்த மாதிரி நீங்க கோல்டன் ஹார்ல கரெக்டான சாட்சியங்களை பதிவு பண்ணாம இருந்தனால தான் இதான் போச்சு. அதான் கோல்டன் ஹவர்னு சொல்லுவாங்க. அந்த கோல்டன் ஹவருக்குள்ள இப்ப இருக்கும். அந்த கோல்டன் ஹவருக்குள்ள நீங்க எல்லா சாட்சியங்களும் சரியா அதுல கவனம் செலுத்தணுங்கிற நான். அதுல தான் மக்களும் கவனம் செலுத்த வைக்கணும். இப்ப மக்கள் நீங்க என்ன பண்றோம் அப்படின்னா டைவர்ட் பண்றீங்க. மக்கள் டைவர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. எதை செய்யணுமோ அதை செய்ய விடாம வேற ஒன்று எதிர்பார்க்குறீங்க. வேற ஒன்று எதிர்பார்க்கணும்னா அவனை சுட்டு கொல்லணும் அப்படிங்கிறீங்க. இப்போ சுட்டு கொல்றதுனால நீதி வந்துடும் நீங்க நம்புறீங்க. ஆனா இப்படி இந்த மாதிரி சுட்டு கொள்றதுனால சில அப்பாவிகள் கூட பாதிப்புக்குள்ளாவாங்க. காவல்துறைக்கு ரொம்ப சுலபம், எவனோ 2 பேரும் கூட சுட்டு கொண்டு போயிட்டே இருக்கலாம், கேஸை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா அதை போய் 2 பேரை பிடிச்சி இவன் தான் குற்றம் செஞ்சாலும் தூக்கில ஏற்றிருக்கும், தூக்கு மேடையில் ஏற்றிருக்கும். எத்தனை விஷயம், எவ்வளவு நிமிஷம் ஆயிரும் அவங்களுக்கு. ஒரு திருட்டு கேஸுக்கோ ஒரு கற்பழிப்பு கேஸுக்கோ அப்பாவிகளை பிடிச்சி துப்பாக்கியில் சுடுறதுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும். இவன் தாங்க பண்ணா, நாங்கள் சுட்டவங்க, அவன் செத்துட்டாங்க, அவன் ஓடக்கு முயற்சி பண்ணாங்க, சுட்டவங்க செத்துட்டாங்கன்னு எத்தனை கேஸ் அந்த மாதிரி மூடி இருக்காங்க தெரியுமா? இதுல பாதிக்கப்படுற எத்தனை பழங்குடி மக்கள் இருக்காங்க தெரியுமா? அவங்களுடைய தரப்பு கதைகள்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களா?
யோசிச்சு பாருங்க. அதாவது அதாவது ஏற்க முடியாத குற்றத்தை செஞ்சாங்கங்கிற மாதிரி பொய்யா எந்த தப்பு செய்யாத அப்பாவியில கொண்டு வந்து ஒருத்தனை கொள்றானா அவன் எவ்வளவு பெரிய விக்டிமாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இது எல்லாத்தையும் மனதில் வச்சுட்டு தான் மக்கள் வந்து என்ன கோரிக்கை நம்ம வைக்கிறோம்னு பார்க்கணும். நம்ம வைக்க வேண்டிய கோரிக்கை என்னன்னா, விஜய் அவர்களுடைய அரசாங்கம் ப்ராப்பரான சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி ப்ராப்பரான தண்டனையை விரைவாக வாங்கி கொடுப்பதற்கான அத்தனை ஒத்துழைப்பையும் செய்யணுங்கிறத நம்ம சொல்றோம். இந்த குற்றவாளிகள் நழுவி விடக்கூடாதுங்கிறத தான் நம்ம இங்கே ஆணித்தனமாக சொல்றோமே ஒழிய, அவர்களுக்கு உச்சபட்ச மரண தண்டனையை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு விஜய் அவர்களுக்கு இருக்கு. சரி, விஜய் அவர்கள் நினைச்சா அதை செய்ய முடியும். ஸோ அவர் அதை செய்யணும்னு நம்ம கேட்குறோம். இல்லை, இப்போ இந்த நேரத்தில் ட்ரிக்கியான ஒரு விஷயம் தான் அது. நம்ம வந்து திமுக அரசாங்கத்துக்கு எதிராக வந்து எல்லா பிரச்சனையிலையும் வந்து பேசியிருக்கோம். ஆனால் அப்போவும் நான் உங்ககிட்ட கேட்ட அதே கேள்வி தான் இப்போ முதல்வராக இருக்க விஜய் அவர்களோட அரசாங்கத்துக்கும் கேட்குறேன். ஒரு முதல்வர் இருக்காருங்க, இது சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு குற்றம், எப்படி டைரக்டா வந்து அது ஸ்டாலினோ எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை இப்போ இருக்கிற விஜய் எப்படிங்க அவங்க இது பொறுப்பாக முடியும்? அது 12 நாள் 13 நாள் ஆட்சி. இது அதாவது இது பொறுப்பு ஆக முடியும் அப்படிங்கிறது அது வந்து உங்களுக்கே தெரியும். எதிர்கட்சி அப்படிதான், எதிர்கட்சிகள் ஆகாத கட்சிகள் அப்படிதான் விமர்சனம் செய்வாங்க. ஆனால் இங்கே என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது, நம்ம அதை மறுக்க முடியாது. விஜய் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் முதல்வர். ஸோ அவர் வந்து இந்த நேரத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டும் கூட கொடுக்காம தட்டி விட்டு போகிறதெல்லாம் வந்துட்டு அங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் ஆகிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு இது நான் சும்மா இருக்க மாட்டேன், ப்ராப்பரான தண்டனை பெற்று தருவோம், மக்கள் நம்பிக்கையோடு இருங்க, குற்றவாளிகள் என்னுடைய ஆட்சியில் தப்பிக்க மாட்டார்கள், இந்த மாதிரி ஒரு லைனை சொல்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கு எத்தனை நிமிஷம் ஆயிரும்? இதுக்கு எத்தனை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் உங்களுக்கு தேவைப்படும்? இல்லைங்க, இதுக்கு ப்ரெஸ் மீட்னா அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து மைக் நீட்டுவாங்க, எல்லாத்துக்கும் தான் மைக் நீட்டுவாங்க. இதுதான் உண்மை, அதுதான் அந்த வெயிட்டு, அதுதான் அந்த முதல்வர் நாற்காலி. அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே வந்தோம், அந்த கமிட்மெண்ட்டை ஏற்றுக்கிட்டு தானே வந்தோம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் அங்கே கேள்வி கேட்காம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால இங்கே நீ அசம்ஷன்ஸ் கிரியேட் ஆகும். இப்போ அடுத்த ஒருத்தர் என்ன சொல்லுவான், குற்றவாளிகளை தப்பிக்க வைக்கிறாரா விஜய்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இப்போ சார்ஜ் ஷீட் போடுவாரா மாட்டாரா விஜய்னு ஒருத்தன் கண்டென்ட் பண்ணுவான். விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய காவலர்கள் ஏன் மெத்தனை போக்கு காட்டுகிறார்கள் ஒருத்தன் பேசுவான். சூலூருக்கு போவாமல் விஜய் எந்த காவல்துறை தடுக்கிறது? இதெல்லாம் நடக்குமா? அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து அட்ரஸ் பண்ணி, இந்த குற்றங்களுக்கு நம்ம சட்டம் என்ன தண்டனையோ அதை நாங்கள் பெற்று தருவோம், இந்த குற்றங்கள் மேலும் நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகள், அதுக்கான ஒரு மக்கள் எதை உள்வாங்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும். இதில் நான் சொல்கிறேன், இப்போ இது நம்ம நாடுன்னு நினைக்கிறோம், ஆனால் ஆக்சுவலாக இது வந்து நாடு மாதிரி இல்லை, இது வந்து ஆபத்தான காடு. இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இரவு நேரங்களில் சில ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு நாட்டுடைய நிலைமை. காம பிசாசுகளும் மதுக்கடையில் மூழ்கி கிடக்கக்கூடிய போதை ஆசாமிகளும், கஞ்சா அபின்னு ஹெராயின்னு கொக்கைன்னு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய போதை ஆசாமிகளும், கொடூர எண்ணம் கொண்ட கொடூரமான சில கூட்டங்களும் அன்றாட இந்த உலகத்தில் நம்ம கூட நடமாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் எப்படி போயிட்டு நம்ம மாட்ட மாட்டோம்னு தெரியாது. நான் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு 2 நாளோ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா ரீல் பார்த்தேன். அந்த இன்ஸ்டா ரீலில் ஒரு 3 காவல்துறை கான்ஸ்டபிள்ஸு, ஒரு பொண்ணு, ஏதோ ஒரு பீச்சு, அது மெரினாவா இல்லை பெசன் நகரா என்ன தெரியல, சென்னை தான், அது பார்த்தா தெரியுது, சென்னை பீச்சு. சுற்றி யாருமே இல்லை. அந்த பொண்ணுக்கும் அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஒரு வாக்குவாதம். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி என்கிட்ட இப்படி பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக காவல்துறை அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஏதோ இந்த பொண்ணு ஏதோ சொல்லியிருக்கு போல், சொன்ன உடனே என்ன அப்படின்னா, அப்புறம் ஏதோ சேதாரம் கீதாரம் ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட தான் வந்து நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை, அது தவறான வார்த்தை, அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. அது காவல்துறைக்கு எப்படி பேசணும், எப்படி அணுகணுங்கிறத நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பல முறை சொல்கிறோம், நீங்கள் நல்லதுக்காகவே ஒரு விஷயத்த பண்ணால் கூட அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான அடிப்படை காரணம் என்னென்னா உங்களோட வார்த்தை. ஒரு பொண்ணுகிட்ட போயிட்டு சேதாரம் ஆயிடுச்சுன்னா எங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன சேதாரம்? இது தப்பான வார்த்தை. இதில் நான் முட்டு கொடுக்கல. ஆனால் அந்த பொண்ணு வந்து உடனே வீடியோ எடுக்குது. அந்த வீடியோலேயே தெளிவாக தெரியுது. காவல்துறை சொல்கிறாப்புல, அவர் அந்த கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, வேணா சுற்றி பாருங்கம்மா யாருமா இருக்காங்க, தனியாக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் தான் எல்லாரும் போக சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஆமாம்மா ஒன்றையும் தானமா போக சொல்கிறோம், நீ என்னமா நீங்கள் நின்று ரகலை பண்ணிட்டு இருக்கேங்கிறது தான் அவங்க சொல்கிறது. வந்து நீ இப்படி தான் பேசுவீங்களா அப்படி தான் பேசுவீங்களான்னு வீடியோ கீழே கமெண்ட்ஸ் ஃபுல்லாக போட்டால் காவல்துறை தான் திட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இப்போ அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சு, யார் பொறுப்பு? போலீஸ் தான் ரெஸ்பான்சிபிள். அப்போ என்ன பண்ணுவீங்க?
காவல்துறை சொல்கிறது சேதாரம் ஆயிடுச்சு. இப்போ என்ன எடுத்து அதே கான்ஸ்டபிள்கிட்ட இங்கே தானே உனக்கு ரோந்து பண்ணி, இங்கே நீ வந்து மக்களை அனுப்பாமல் நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு கேட்பியா கேட்க மாட்டியா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? அப்போ காவல்துறை அவங்க வேலையை செய்யும்போது லொல்லுத்தனம் பண்ணுறது யாருங்க? புரியுதா நான் சொல்கிறது? காவல்துறை என்ன சொல்கிறாங்க, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பீச்சில் யார் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு பீச்சை காலி பண்ணுறதுக்கு காவல்துறை அவங்களோட வேலையை பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும், அந்த இந்த பைக் இருக்குங்களா, அந்த ஒரு மண்ணில் போகிற பைக்கில் தான் அவங்க தான் அதில் தான் இருக்காங்க. அந்த மண்ணில் போகிற பைக்கில் வந்துட்டு பீச்சில் யாரும் இல்லையான்னு பார்க்குறாங்க. ஏன்னா பீச்சை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய ஃபேமிலிஸ் இருந்தாங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க. எதுக்கு இந்த பொண்ணு நின்று சண்டை போடுது? இது இன்ஸ்டாவில் பார்த்தேன் நான். எது ரைட்ஸ் எது ரூல்ஸ்? அப்ப இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கும் இங்க இருக்கக்கூடிய பல மக்களுக்கும் எது நல்லதுக்காக சொல்லப்படுதுங்கிறதையே உணர்றதில்லை. முன்னாடிலாம் காவல்துறையெல்லாம் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளைய கூட்டிட்டு போறான் பைக்ல, கொஞ்சம் ஏதாவது சம்திங் அவங்களுக்கு ஃபிஷியா இருந்துச்சுன்னா யாரு என்னன்னு விசாரிப்பாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்கலாம்? கரெக்டான கண்டிப்பு. இப்போ வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, ஏன் 2 காதல் ஜோடி போகக்கூடாதா? இல்லப்பா அவன் பார்க்கறதுக்கு சரியில்லை, அவன் ஹேர் ஸ்டைல் சரியில்லை, அவன் என்னமோ மாதிரி பண்றான், அவன் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போறான், ஏதாவது தப்பு நடந்தா அடுத்து என்ன சொல்லுவீங்க? இப்போ காவல்துறை கூப்பிட்டு விசாரிக்கிறதுல என்ன தப்பு? நான் தெளிவா சொல்றேன், காவல்துறை மரியாதையா விசாரிக்கணும். அவனே இவனேன்னு பேசக்கூடாது, எடுத்தனே வாடா போடான்னு பேசக்கூடாது. அந்த பெண்ணை தள்ளி நிக்க வயசு கம்மியா இருக்குன்னா தம்பின்னு கூப்பிடுங்க. வயசு பெரியவங்களா இருந்தாங்கன்னா ரொம்ப வயசானவங்க ஐயான்னு கூப்பிடுங்க. ஐயா இங்க வாங்க, யாரும் கோவப்பட மாட்டாங்க. இல்ல பொதுவாகவே வாங்க போங்கன்னு பேசிங்கன்னா பிரச்சனை முடிஞ்சுது. இல்லை சின்ன பையனா இருக்கான் கூப்பிடுறேன்னா வாடா தம்பின்னு கூட கூப்பிடுங்க. அங்கே தம்பிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா மரியாதை போயிடும். அதாவது மரியாதையோட இருக்கும். நீங்கள் அது என்ன டேய் இவனே வாடா, அவன் ஏதாவது வந்துட்டு என்னங்க இப்படி மரியாதை இல்லாமல் பேசுறீங்கன்னா பெரிய இவன் அவனுக்கு மரியாதை கொடுக்கணும். இதெல்லாம் நடக்குது. ஸோ காவல்துறையோட அணுகுமுறைக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வழிகாட்டலை வந்து நம்ம உருவாக்கணும், அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா காவல்துறைக்கு அந்த யூனிஃபார்ம் இதெல்லாம் போட்டோன்னா ஒரு மிதப்பு வருது. அது இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது வந்துச்சுன்னா அது அவங்களுக்கே தான் ஆபத்து. நாளை பின்ன ஏதாவது ஒரு சொல்லக்கூடாத சொல்லுவீங்க, பேசக்கூடாத பேசுவீங்க. இன்னும் சொல்லவா, தமிழ்நாட்டில் வேலை செய்கிற எல்லா காவல்துறை அதிகாரிகளும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பீங்க. எல்லா காவல்துறை அதிகாரியும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முறை ஏதாவது சர்ச்சையில் மாட்டிருக்கீங்க. இந்த மாதிரி அந்த சர்ச்சைக்கு காரணம் என்னன்னு கொஞ்சம் யோசிச்சுங்க பாருங்க. உங்கள் வாயாக தான் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வேற எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்தாலும் தப்பிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு சர்ச்சையில் மாட்டிருப்பீங்க. அதுக்கு காரணம் உங்களோட முன்கோபமாக இருக்கும். வேற ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் இங்கே காட்டியிருப்பீங்க. ஸ்ட்ரெஸ் குடும்ப பிரச்சனையை கொண்டு வந்து இங்கே இப்போ பொதுமக்கள்கிட்ட காட்டியிருப்பீங்க. ஏதாவது ஒரு மாதிரி ஒரு ரூடாக நடந்துருப்பீங்க. இப்போ சமீபத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அவருடைய பொண்ணு வந்து தவறான சிகிச்சையின் மூலமாக பாதிப்புக்கு உள்ளாயிட்டாங்க. அந்த காவல்துறை அதிகாரி ஸ்டாலின் ஆட்சி காலகட்டத்திலேயே டிஎம்கே காலகட்டத்திலேயே போராடினாங்க, எல்லாம் பண்ணாங்க. இப்போ அவர் ஒரு விஷயம் போராடுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனை? அவங்க கூட வேலை செஞ்ச சக காவல்துறை அதிகாரி இப்போ கொஞ்சம் சமீபத்தில் பார்த்தீங்களா திருப்பியும் அவர் பண்ணப்போ அவரையும் மேன் ஹேண்டில் தான் பண்ணுறாரு. ஒரு காவல்துறை அதிகாரியுமே நீங்கள் மேன் ஹேண்டில் தான். அவரும் யூனிஃபார்மில் தான் இருக்காரு. இப்போ அதான் இவங்களுக்கு பிரச்சனை. இப்போ யூனிஃபார்மில் இல்லாமல் மனுஷன் சாதாரணமாக வந்துட்டு போராட்டம் பண்ணால் பிரச்சனை இல்லை. அவர் யூனிஃபார்மில் வந்து போராட்டம் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் உங்கள் குழந்தைக்கு யோசிச்சு பாருங்க. அவர் குழந்தைக்கு நடந்தது உங்கள் குழந்தைக்கு நடந்திருந்தா நீங்கள் யோசிச்சு பாருங்க. சரி, இப்போ நீங்கள் காவலர்களை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறீங்க. ஆனால் முக்கியமான விஷயம் நிறைய பேர் கோச்சிக்கிறாங்க, குழந்தைய எப்பவுமே கண் பார்வையிலேயே தானே வைக்கணும். அதையும் நான் சொல்கிறேன். இது எதுக்குன்னா, இந்த காவல்துறை சார்ந்த விஷயங்களில் நம்ம சில புரிதலோடு இருக்கணும். காவல்துறை இனிமேது சந்தேகத்தின் பேரில் யாராவது வண்டியில் போகிறாங்க, பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3-4 பசங்க இருப்பாங்க, ஒரு 2 பொண்ணுங்க இருப்பாங்க. நீங்கள் வண்டியில் போங்க, போலீஸ் நிப்பாட்டி தயவு செஞ்சு விசாரிங்க. அப்படி விசாரிக்கிறது தப்புன்னு எவனும் பேசக்கூடாது. ஏன்னா காவல்துறைக்கு அந்த அர்ஜி இருக்கும். என்னடா அது, இவங்க ஏதோ பார்க்கறதுக்கு சரியில்லை, 2 பிள்ளைங்க இருக்குது, 5-6 பசங்க இருக்காங்க, இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு ஒர்க் ஆகும். அவங்க வந்து நிப்பாட்டி விசாரிக்கலாம்னு நினைப்பாங்க. ஆனால் நிப்பாட்டி விசாரிச்சா உடனே அதை வீடியோ எடுத்து என்ன போடுவீங்க? ஏன் எங்களுக்கு சுதந்திரம் கிடையாதா, ஏன் எங்களை நீங்கள் நிப்பாட்டுறீங்க, 1000 காரணத்தை சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணும் நட்பா பழகக்கூடாதா, நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸு, நாங்களாம் ஒன்றா பாண்டிச்சேரி போகிறோம், ஒன்றா சரக்கு அடிக்கிறோம், சரக்கு அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் தனியாக போய் ரூமில் படுத்துருவாங்க, நாங்களாம் தனியாக படுத்துக்குவோம். ஏன் நாங்கள் போகக்கூடாதா, நாங்கள் சரக்கு அடிக்கக்கூடாதா? பேசுகிறானுங்களா இல்லையா, பேசிக்கிட்டு இருக்கானுங்களா இல்லையா? அப்போ இந்த ஹியூமன் ரைட்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதை வந்து மக்கள் முதல்ல உள்வாங்கணும். இந்த இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது வெறும் காவல்துறையிட்ட மட்டும் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்மக்கிட்டையும் இருக்கணும். தெளிவாக சொல்கிறேன், ரொம்ப ஆபத்தான ஊர், ரொம்ப ஆபத்தான நாடு, ரொம்ப ஆபத்தான ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பழைய கால பண்டைய மரபுபடி குழந்தைகளை விளையாட விடுறது, குழந்தைகளை வந்து கண் பார்வை இல்லாமல் விடுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை ரிஸ்க்கு, பெரிய ஆபத்து. தயவு செஞ்சு யாரும் பெற்றோர்கள் அதை செய்யாதீங்க. 24/7 குழந்தைய கண்காணிங்க.
கொஞ்சம் கூட கவனக்குறைவே இதில் வச்சுக்காதீங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம எத்தனை முறை வரோம் போகிறோம் சென்னையில், பல முறை குழந்தைகள் தனியாக நடந்து போகிறத, குழந்தைங்க தனியாக கடைக்கு போகிறதெல்லாம் நான் பார்க்க முடியுதுங்க. சின்ன குழந்தைங்க கூடையை தூக்கிட்டு கடைக்கு போகிறதெல்லாம் பார்க்க முடியுது. யார் இதை பண்ணுறா? அதனால் யார் இதை பண்ணுறா? அப்பா அம்மா. இது யாருடைய தப்பு? அதுக்காக இந்த குழந்தை அப்பா அம்மா அப்படி நான் சொல்லலை. குழந்தை வெளியவே விடாமல் இருக்கணுமானா புரியுது, ப்ராக்டிகாலிட்டிங்கிறதுலாம் எனக்கு புரியுது. பட் ஒரு 1000 குழந்தைங்க இப்படி வெளியே விளையாண்டுட்டு இருக்குன்னா அந்த 1000ல் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரியான பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதையும் மனசில் வச்சு, அந்த மாதிரி பாதிப்பாகிற குழந்தை நம்ம குழந்தைய இருந்துடக்கூடாதுங்கிற ஒரு பதட்டத்தை நீங்கள் மனசில் வச்சிங்கனாவே உங்கள் குழந்தைய கண் பார்வையில் இல்லாமல் விட மாட்டீங்க. குழந்தை விளையாடும்போது கூட போய் உட்காந்து விளையாடுங்க. முடிஞ்சால் குழந்தைய கூட போய் விளையாடுங்க. இல்லை உங்களால் குழந்தை கூட விளையாட முடியலன்னா கூட இருங்க, கண் பார்வையில் இருங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. பெற்றவங்க அப்பா அம்மா 2 பேர் மட்டும்தான் பொறுப்பு. இதில் போய்ட்டு உட்காருங்க. குழந்தைங்க விளையாடும்போது கண்ணில் பாருங்க. அது உங்களுக்கும் நல்லது, குழந்தைகளோட விளையாண்டா உங்களுக்கும் நல்லது. ஸோ இதை வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இந்த குழந்தைங்களை தனியாக கடைக்கு அனுப்புறது, பக்கத்தில் தானே, அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தானே, எதுவுமே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அப்பார்ட்மெண்ட் கிரவுண்டில் விளையாடுறது கூட ஆபத்துங்க. உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தானே விளையாடுதுன்னு நினச்சி கூட விடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த கேஸில் அவன் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவனே தானே அவன் பக்கத்து. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் பெற்றோர்கள், குழந்தை பெற்றவங்களுக்கு இது தெரியும், புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்கு. ஸ்கூலுக்கு குழந்தை அனுப்புகிறோமா, ஸ்கூல் வளாகத்தை விட்டு வெளியில் வந்ததுலேருந்து குழந்தை நம்ம கையில் இருக்கணும். அடுத்து திரும்ப ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் குழந்தை நம்ம கையில் இருக்கணும். இந்த இதை வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன், அந்த குழந்தைகள் தாங்களே டிஃபெண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு வர வரைக்கும் பெற்றோர்கள் இந்த நெருப்பில் ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு தான் வரணும். இதை அடுத்து என்ன பண்ணணும்னா அரசாங்க தரப்புக்கு தான். இது வந்து தனிப்பட்ட ரீதியாக நம்ம குழந்தைகளை வந்து அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நம்ம பொறுப்பு. இதை நம்ம பண்ணணும். அடுத்த கட்டமாக என்னென்னா, காவல்துறையும் இதுவும் இந்த மாதிரி குழந்தைங்க விளையாடுற ஏரியா இதுலாம் முடிஞ்ச வரைக்கும் காவலர்களையுமே, இப்போ குழந்தைங்க வந்து கொஞ்சம் அதிகமாக விளையாட ப்ளே கிரவுண்டு இந்த மாதிரி இடங்கள்ல, பார்க்கு இந்த மாதிரியான இடங்களில் காவலர்கள் வந்து ஒரு 2 கான்ஸ்டபிள்ஸை வந்து அங்கே சும்மா ஒரு அங்கே எல்லாம் கண்டிப்பாக டீ கடை இருக்கும். அந்த டீ கடையிலனாச்சும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு டெய்லியும் ஒரு நீங்கள் காவல்துறை இங்கே வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்கங்கிற அந்த ஒரு ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் காட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னாவே விசில் அடிக்கிற மாதிரியான விஷயம். ஸோ ஏதோ ஒரு கண்காணிப்பு இங்கே இருக்குங்கிற அந்த ஒரு இது. அப்புறம் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது, சிசிடிவிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தினோம்னா குழந்தைகளை இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் தற்காக்கலாம். இதெல்லாம் கடந்து காமத்தையும், ஆல்கஹால், ஆபாசம் இந்த மாதிரியான விஷயங்களை யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி ரொம்ப கெட்டு குட்டிச்சோராக போயிட்டுருக்கான். இந்த தப்பு செய்கிறவனா யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த சமூகத்தில் ஊறி போய் இருக்கக்கூடிய இந்த நபர்களாக தான் இருப்பாங்க. இவங்கெல்லாம் கண்டிப்பாக பான் அடிக்ஸ்டாக இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து இப்போ எந்த விதமான பர்பஸும் மற்ற ஒரு அற்ப நாய்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான எச்சப்பயில தான் இந்த வேலையை பண்ணுறது. அப்போ இந்த மாதிரியான எச்சத்தனம் வந்து இளைஞர்கள்ட்ட வேரூன்றுது பாருங்க. அந்த எச்சத்தனம் இல்லாத இளைஞர் கூட்டத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பும் சமூக அக்கறை கொண்ட நமக்கு இருக்குது. ஸோ இவங்களை மேலானவர்களாக, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மேலான சிந்தனைக்கு உள்ளவர்களாக மாற்றி எடுக்க வேண்டிய பொறுப்பையும் நம்ம வளர்த்துக்கணுங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தில் சொல்கிறோம். இது பற்றி எரிஞ்சிட்டு இருக்க சூழ்நிலையில் பேரலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவிலியர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இறந்துட்டாங்க. அங்கேயும் வந்து ஒரு போராட்டம் வெடிச்சிட்டு இருக்கு. அது வந்து நேற்று நியூஸில் வந்துச்சு. பட் எமோஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு சின்ன குழந்தைன்றனால இதை நோக்கி எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பற்றியும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திருச்சியில் அது நடந்திருக்கு. அரசு செவிலியர் பயிற்சி, அதுவும் உங்களுக்கு ட்ரைனிங் எடுப்பாங்கல்ல, அந்த ட்ரைனிங்கில் அந்த மாணவி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை நர்சிங் கோர்ஸ் முடிச்சு அந்த ட்ரைனிங்க்கான அந்த இதில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மூக்கு உள்ள வந்து ஒரு சதை இருக்கிற மாதிரி, அது உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் மூக்கு நீளமாக இருக்கவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த பொண்ணுக்கு அது மாதிரி அந்த மூச்சுக்குழாயில் அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கு போல். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் அவங்க இதுலேயே தான் எடுத்துருக்குறாங்க. வேலை பார்க்க அங்கே தான் அந்த பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அங்கேயே வந்து டாக்டர்ஸ் வந்து அதை வந்து சரி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்க செவிலியர்கள், அங்கே வேலை செய்கிறவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அனஸ்தீசியா ஓவர்டோஸ் ஆயிடுச்சு. அரசு மருத்துவமனை அனஸ்தீசியா ஓவர்டோஸ் ஆச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு 19 வயது நினைக்கிறேன், இறந்துடுறாங்க. ஸோ இது அனஸ்தீசியா ஓவர்டோஸ் தான். ஆனால் இதை வந்து வெவ்வேறு ரீசன் சொல்லி மறைக்க பார்த்துருக்காங்க. ஏன்னா அனஸ்தீசியா ஓவர்டோஸ்ன்னு சொல்லும்போது அந்த பர்டிகுலர் டாக்டருக்கு வந்து பாதிப்பு வரும்ல. அதனால அந்த நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெவ்வேறு காரணங்களை சொல்லி அந்த பொண்ணோட இறப்பை வந்து மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவங்க செவிலியர்கள் தானே, இவங்களுக்கும் ஒரு மருத்துவத்தை பற்றி ஒரு அடிப்படை தெரிய தானே போகுது. ஸோ அவங்களோட நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துட்டு இந்த இறந்த அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இப்போ அந்த
திருச்சியிலேருந்து இவர் செலக்ட் ஆன பிள்ளை இல்லைங்க அமைச்சரா, ஆமாம் ஆமாம், ரமேஷ் அவர் வந்து அங்கே நேரடியாக போய் சந்தித்து நாங்கள் விசாரணை நல்லபடியாக நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கே தெரியும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு பிரச்சனை. இதையும் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கண்காணிக்கணும். ஏன்னா அனஸ்தீசியா ஓவர் டோஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான மெடிக்கல் எரர்னால அதுவும் ஒரு மெத்தனை போக்கு தான். இந்த மெடிக்கல் எரர்ஸுங்கிறதும் ஒரு மெத்தனை போக்கு தான். இது வந்து அதிகமாக ப்ரைவேட்டில் நடக்கிறதுல கவர்மெண்ட்டில் அதிகமாக நடக்குது அப்படின்னா அதுக்கான அந்த டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. உண்மையிலே ஒரு மெத்தனை போக்கு என்பது இங்கெல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது. அதுக்கான ப்ராப்பரான எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா என்னெல்லாம் தெரியல நமக்கு. பட் இதில் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து உண்மையாகவே அந்த பெண் வந்து எதனால் இறந்தாங்கங்கிறது சரியான ஒரு ரிப்போர்ட் வந்து அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுக்கணுங்கிறது தான். என்ன ஒரு டாக்டர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா என்ன இப்படி தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க, அவருக்கான அந்த இதெல்லாம் இப்போ பிரச்சனையாகும், அவருடைய ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாம் ப்ராப்ளம் ஆகும். அதாவது துறை சார்ந்த நடவடிக்கைகள், அவரோட டாக்டர் லைசன்ஸ் மேபி கேன்சல் ஆகும், அதிகபட்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் வந்து கேன்சல் ஆகும் அவர் தப்பை தெரிஞ்சே பண்ணியிருந்தா. ஸோ வேறு ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்னால அந்த பிரச்சனையாச்சா என்ன, இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஒரு தெளிவாக ஒரு ஆய்வு பண்ணி அதற்கான ஒரு சரியான ஒரு நிர்வாகத்தை வழங்கணும்னு நம்புகிறோம். ஏன்னா இதெல்லாம் திமுக அதிமுக அரசுகள்லாம் இதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாக கடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிக்கு ஒரு புது அரசாங்கம் இந்த மாற்றம்லாம் வரும்னு ஒரு எதிர்பார்ப்புலாம் அவங்களை கொண்டு வந்திருக்காங்கும் பொழுது இந்த ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். இதற்கெல்லாம் நீங்கள் வந்து செவி சாய்ச்சி அந்த மாணவிகள் இவங்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. அநேகமாக 1.5 நாளாக போராட்டம் பண்ணாங்க, இப்போ கலைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரியான ஒரு இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போது சொன்னோன்னே இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. அப்போலோன்னு நினைக்கிறேன், பெருங்குடியில் இருக்க அப்போலோலாம் கரண்ட்டு வந்து போயிடுது. அப்போ வந்து ஆக்சிஜன் வந்து மேனுவலாக அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து கொடுக்குறாங்க ஒரு பேஷண்ட்டுக்கு. ஸோ ஒரு ஹாஸ்பிட்டலில் கரண்ட் போகுது. நான் ஆக்சுவலாக அந்த கரண்ட் கட் இஷ்யூ வந்து ஏதோ 1-2 இடத்துல நடக்கிறத பெருசு படுத்துறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நேற்று கூட ஒரு தம்பியை மீட் பண்ணி யாருக்கு போட்டுப்பட்டேன்னா போட்டுங்க எப்படி ஃபீல் பண்ணுறேன்னா, இல்லைங்க இந்த கரண்ட் இஷ்யூ கொஞ்சம் சங்கடமாக இருக்குது, நாங்களாம் ரொம்ப அவதிப்படுறோம்னு சொல்லிட்டு இந்த சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்க ஒரு தம்பி கூட சொன்னார். நிறைய இடங்களில் வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து நடந்துகிட்டே இருக்கு போல இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இது பின்னாடி ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சதி இருக்குன்னு நம்ம பேசலாம், ஆனால் கவர்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு சதி இருக்குது அது இருக்குது விதி இருக்குன்னுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஸோ கரண்ட் கட் வந்து நாங்கள் கூட வந்துட்டு இப்போ நம்ம சைடில் வந்து பெருசாக அது எனக்கு தெரில, கரண்ட் ஒன்றும் ஆஃப் ஆகலை. ஆனால் இப்போ குளத்தூர் நம்ம பார்க்குறேன் ஒரு டிஎம்கே சப்போர்ட்டிங் சேனல் வந்து ஒரு ரிவ்யூ எடுத்திருந்தாங்க குளத்தூர் மக்கள்கிட்ட போயிட்டு. அங்கே வந்து பார்த்தா மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டாலின் ஆட்சியில் கரண்ட் கட் ஆகலை, ஆனால் சரி இவர் வந்தால் நல்ல ஆட்சி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு டிவி கேட்குறாங்க, வாக்கு போட்டோம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது வந்து கரண்ட் கட் வந்து பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. ஸோ மக்கள் வந்து புலம்புறாங்க அப்படின்னு சொல்லி மக்களே நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நமக்கு உண்மையிலே சந்தேகத்தை உருவாக்குது, புரியுதுங்களா? ஏன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கும் இப்போ இந்த டிவிகே கவர்மெண்ட்டுக்கும் இன்னும் அவ்வளோ பெரிய கேப்லாம் இல்லை. இப்போ கரண்ட் தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா அது படிப்படியாக தான் ஏற்படும். கரண்ட் தட்டுப்பாடுன்னு ஒன்று வருது அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் ஃபஸ்ட்டு மின்சார கட் ஆகும், அப்புறம் வந்து ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா தட்டுப்பாடு வரும்போதுனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த தட்டுப்பாடு வரும். அதுக்குள்ளே அரசாங்கம் அதை சரி செஞ்சிடலாம், அது கொஞ்சம் உற்பத்தி அதிகரிக்கணும், இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து மற்ற ஏரியாலெல்லாம் ஃபுல் கரண்ட் இருக்குது, ஆனால் ஒரு சில அதுவும் மெயினாக குளத்தூர் பெரம்பூர் இந்த மாதிரியான பகுதிகளில் கரண்ட் கட் வந்து அதிகமாக இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது வந்து வட சென்னையிலையும் அதான் குளத்தூர் இதெல்லாம் வந்து ஸோ அந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் அதிகமாக கரண்ட் கட் இருக்கிறது பார்க்க. இது வந்து ஒரு காலத்தில் டிஎம்கேவுடைய கோட்டை. நான் என்ன சொல்றேன், கோட்டையுடைய முதலாளிகள் வேணா மாறி இருக்கலாம், கோட்டையில் இருந்த ஒரு சில வேலைகள் செய்தவர்களும் அப்படியே தானே இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறாங்களாங்கிறது நமக்கு ஒரு பார்வையில் இருக்குது. ஏன்னா உண்மையாகவே வந்து மின் தட்டுப்பாடுங்கிறது வருதுன்னா அது படிப்படியாக தான் வரும் டக்குன்னு. ஏன்னா அங்கே நிறைய பேர் குளத்தூரில் இருக்க மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 நாளைக்கெலாம் கரண்ட் இல்லைப்பா, ஒரு வசனம் நம்ம சொல்கிறாங்க 2 நாளைக்கெலாம் கரண்ட் இல்லாமல் இருந்தோம் நாங்கள். 2 நாளைக்கு கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னங்க வேலை? அதுக்கப்புறம் வந்து நைட்டு தான் கரண்ட் கட் ஆகுது. ஏன் நைட்டு கரண்ட் கட் ஆகுது? இப்போ குளத்தூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லைக் இண்டஸ்ட்ரியலைஸ்டு ஏரியாஸ், உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்த்துட்டீங்க குளத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷரிஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நைட்டு வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, காலையில் தான் அதிகமாக ஃபங்க்ஷன் ஆகும். தட்டுப்பாடு உண்மையாகவே வந்துச்சுன்னா அது வந்து காலையில் தான் அதிகமாக இருக்கணும், நைட் வந்து ஆக்சுவலாக தட்டுப்பாடு கம்மியாக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா, ரொம்ப பாஷான ஏரியாவில் நைட்டு வந்து எல்லாரும் ஏசி போடுவாங்கங்கும்போது அது ஒரு இஷ்யூ வரும். ஆனால் குளத்தூர் வந்து அப்படி நீங்கள் பாஷான ஏரியான்னு சொல்ல முடியாது. குளத்தூர் வந்து சாமானியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, எல்லார் வீட்லையும் ஏசி இருக்குமான்னு கூட சொல்ல முடியாது. அப்போ அங்கே மின்சார தேவைங்கிறதுலாம் கொஞ்சம் அந்த ஃப்ளக்சுவேஷன்லாம் மாறும்.
இப்போ கொளத்தூரில் இரவு கரண்ட் கட் ஆகுது, ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை, இபிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாலும் வந்து ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்கிற கம்ப்ளைண்ட்டை அவ்வளோ பேர் சொல்கிறாங்கன்னா, அப்போ தமிழக அரசு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இபியில் இப்போ இந்த கொளத்தூரில் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ கூப்பிட்டு என்கொயரி போடுங்க. எதுக்கு கரண்ட் கட் பண்ண, எதனால் பிரச்சனை, என்ன வேலை பண்ணுற, கூப்பிட்டு கேளுங்க. ஏன்னா மேபி திமுக காரங்களா இருக்கலாம். திமுக காரங்களா இருந்து கொளத்தூர்ல ஃபுல்லா ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறதுக்கு இந்த வேலையை பண்ணலாம். ஏன்னா பவர் போயிருச்சுன்னா மக்களுக்கும் பவர் போகணும். ஆமா, பவர் பிடிங்கிட்டே இருந்தா மக்களுக்கு என்ன ஆகும்? டிவிக்கு மேல ஒரு வெறுப்பு வரும். சப்போஸ் ஆட்சி கீச்சி கலைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா டக்குன்னு திரும்ப அந்த தொகுதியிலேயே ஸ்டாலின் அவர் நிப்பாட்டி ஜெயிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் பெரிய அளவு கை கொடுக்கும். இப்போ ஸ்டாலின் இருந்த அதே சொல்றாங்க, மக்களே சொல்றாங்க, ஸ்டாலின் இருந்த வரைக்கும் கரண்ட் கட்டே இல்லைங்க, விஜய் வந்தாரு கரண்ட் எல்லாம் கட் ஆகுதுங்க அப்படின்னு. ஸோ இது உண்மையாகவே ஒரு கரண்ட் உற்பத்தி, மின்சார உற்பத்தியில் பிரச்சனை இருந்து, இது ஏன் நான் சொல்கிறேன்னா, திமுக எங்கெங்கெல்லாம் தோத்துச்சோ அந்த தொகுதியிலலாம் கரண்ட் கட்டு அதிகமாக இருக்குது. புரியுதுங்களா? இப்போ திமுக ஜெயிச்ச தொகுதிகள் போய் பாருங்க, தட்டுப்பாடுனா அது எப்படிங்க? மின்சார தட்டுப்பாடுனா திமுக ஜெயிச்ச பகுதியில் எப்படி மின்சாரம் வந்துட்டு இருக்கு? இல்லை, அமைச்சரே மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவரே தான் சொல்றாரு, தட்டுப்பாடுலாம் இல்லை, இது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மெயின் பண்ணி தான். இப்போ நான் கேட்கறது என்னன்னா, அதை நம்ம கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்க கரண்ட் கட் ஆகுது, யார் அதை கட் பண்றா, எந்தெந்த இடத்துல மக்கள் கட் பண்ணிருக்காங்க ஒன்றும் சொல்ல. ஒரு ஈஸியான ஒரு வழி சொல்லவா? டிவி கேக் நெட்வொர்க் இருக்குல்ல, அது அந்த பாதை மீடியா அந்த மீடியாலாம் வச்சிருக்கீங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதுங்கிற அந்த டேட்டாவை உங்க டிவிகே மெம்பர்ஸ் உங்களோட இளைஞர்கள் மூலியமா வாங்குங்களேன். எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ கரண்ட் கட் ஆகுதுன்னு அங்கங்கே இருக்கக்கூடிய இபியோடைய ரெஸ்பான்ஸ் ஆட்களை பதவி நீக்கம் பண்ணுங்களேன், வேலையை விட்டு தூக்குங்களேன், இதை பண்ணுங்களேன். அதுக்கான முழு அத்தாரிட்டி அமைச்சருக்கு இருக்குல்ல, பண்ண முடியுமா முடியாதா? பண்ணுங்களேன், இதை பண்ணுங்க. இல்லை இதை பண்ணுவோம்னு சொல்லி அறிவிங்க, கரண்ட் எல்லாம் வரும் தானா. இதை பண்றோம்னு சொல்லுங்க, கரண்ட் எப்படி கட் ஆகுதுன்னு பார்ப்போம். பேசிக்காக இதான் நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த மின்சார மின்வெட்டுங்கிறதுக்கு பின்னாடி ஒரு கன்ஸ்பெரிசி தான் இருக்கு. ஏன்னா திமுக தோத்த இடங்கள்ல மட்டும் மின்சார தட்டுப்பாடு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. திமுக இப்ப சென்னையில ஜெயிச்ச இடங்கள்ல மின்சார தட்டுப்பாடு அதிகமா இல்லை. அப்ப ஏதோ ஒரு எச்சத்தனம் நடந்துகிட்டு இருக்குங்கிறது மட்டும் நம்ம அப்பட்டமா தெரியுது. அதை மின்சாரத்துறை முழுமையாக ஆய்வு செஞ்சு, இங்கே அதிகாரிகள் ஒருவேளை வேலை வாய்ப்பு அதன் மூலமா இந்த திமுகவுக்கு விசுவாசமா இருக்கிறவங்களை உள்ள வச்சுக்கிட்டு கரண்ட் கட் பண்ணிக்கிட்டு ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்களாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி பண்ணியிருந்தா அவங்களெல்லாம் நாங்கள் வேலையை விட்டு தூக்குவோம்னு சொல்லிட்டு வேலையை பாருங்க. அது எங்கெங்கெல்லாம் கரண்ட் கட் ஆகுதுங்கிறத இந்த டிவிக்கு இவங்க இருக்காங்கல்ல, அந்த தொண்டர்கள் இருக்காங்கல்ல, தொண்டர்களோ விஜய் ரசிகர்களோ ஏதாவது ஒரு இது பண்ணி அனுப்புங்க. அவங்கள தகவலை வாங்குங்க. தகவலை வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்தெந்த ஏரியாவில் கரண்ட் கட் ஆகுது, அந்தந்த ஏரியாவுக்கு யார் இன்சார்ஜ்னு பாங்க, போய் வேலையை விட்டு தூக்குங்க. ஒரு 2 பேர் வேலையை விட்டு தூக்குங்க. அதுக்கப்புறம் அந்த திமுக விசுவாசம்லாம் போயிடும். அதுக்கப்புறம் கரண்ட் தானாக வரும். இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. இதை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இல்லை உண்மையாகவே தட்டுப்பாடு ஏற்படுது அப்படின்னா அதை உடனடியாக யார் பொறுப்பேற்கணும்? அதுக்கு விஜய் தான் பொறுப்பேற்கணும். தட்டுப்பாடு வருதுன்னா அவர் தான் பொறுப்பு. இல்லை தட்டுப்பாடு செயற்கையாக உருவாக்கப்படுது அப்படின்னா அதை உடனே வித்தின் எ டேஸ் சரி செஞ்சிடலாம். கரெக்டாக சரி செய்யுங்க பார்ப்போம். சரி, இவ்வளோதான் சொல்கிறேன். நான் சொன்ன ஐடியா தான் இருக்கல, ஈஸியான ஐடியா. சரி செய்யிருக்கு. ஒரு 2 பேர் எங்கெங்கே கரண்ட் கட் ஆயிருக்கு, எதனால் கரண்ட் கட் ஆயிருக்கு, ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா தூக்குங்க. இல்லை அங்கே ஏதாவது ஊழல் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா கொளத்தூரில் எலக்ட்ரிக் இதெல்லாம் பண்ணுறதுல ஏதாவது ஊழல் நடந்திருக்கா? அதெல்லாம் டப்புன்னு வெடிங்கன்னா அங்கே ஒரு சிலர் சொல்கிறது அது இருக்குது, தகவல் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆகுது, டிரான்ஸ்ஃபார்மர் வெடிக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் ஆஃப் ஆகுதுங்கிறாங்க. இப்போ தரமற்ற டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஏதாவது கொண்டு மாட்டி வச்சுருக்காங்களா? இதெல்லாத்தையும் யார் இப்போ இவங்க தான் மின் வாரியம் தான் பார்த்து ஆய்வு செஞ்சு ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு பார்க்குறேன். சென்னையில் ஒரு சில ஏரியாஸ்க்கு மட்டும் தான் கரண்ட் கட் இருக்குது, ஒரு சில ஏரியாஸ்லாம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கரண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த ஒரு சில ஏரியாஸில் கரண்ட் கட் ஆகுதுன்னா அது என்ன காரணம், என்ன ஏதுங்கிறத உடனடியாக ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கணும். ரைட், ஃபைன். இப்போது கடைசியாக ஒரு விஷயம், ஒரு ஆட்சி வந்தோடனே சும்மா எதிர்கட்சி மாதிரி இருந்துட்டு குறை கூறிட்டே இல்லாமல் இருக்குன்னா இருக்குது, இல்லைனா இல்லைன்னு பேசணும். இதில் அதிகமாக தென்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பொதுமக்கள் லெவலில் கூட ரீச் ஆயிடுச்சு. வயலில் கூட ரீல்ஸ்னு வருது ரீச்சுக்கு. ஏன்னா ரீச்சுக்கு ரீல்ஸ் வேணும், ரீல்ஸ்க்கு ரீச் வேணும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்றைக்கி என்னன்னா பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடைய எம்எல்ஏ
அப்புறம் மினிஸ்டரா இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் நிர்வாகி, தோத்து போன. இன்னொரு விஷயம் சொல்ல நான் மறந்துட்டேன், இதுக்கும் வரேன். இந்த ஒரு அமைச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, கீர்த்தனான்னு சொல்லி ஒரு அமைச்சர். அவங்க கிட்ட மைக்க நீட்டி இந்த குழந்தை விஷயத்துக்கு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அவங்க இல்லைங்க, அதை பற்றி நான் இப்போ கருத்து சொல்ல விரும்பலை அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். அதுக்கு உரிமை அவங்களுக்கு முழுமையாக உண்டு. ஆனால் பொலிட்டிக்கல் இதெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க சிரிச்சுக்கிட்டே அதை சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய விமர்சனமாக இருக்குது. எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் வந்துட்டு இவர்களுக்கு தெரியணும். ஏன்னா ஒரு அபத்தமான ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அங்கே கேள்வி கேட்கும்போதே தெளிவாக சொல்கிறாங்க, ஒரு சின்ன குழந்தைய 9 வயசு குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க, நீங்கள் அதை பற்றியான உங்கள் கருத்து என்னென்னா, இல்லைங்க அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைன்னு சொல்லணும்னா அது வேறு. இல்லைங்க அதுக்கான நடவடிக்கைகள் வந்து நிச்சயம் வந்து எங்களோட அரசாங்கம் எடுக்கும். இது கரெக்டான ரெஸ்பான்ஸு. அதுக்கான ப்ராப்பரான நடவடிக்கைகளை எங்கள் அரசாங்கம் எடுக்குங்கிறது ப்ராப்பரான ரெஸ்பான்ஸு. இல்லை அதை பற்றி நான் பேச விரும்பலை அப்படின்னா, அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போகலாம். அந்த இடத்துல சிரிப்பு வர வேண்டிய அவசியமே கிடையாது. பொலிட்டிக்கலாக என்கிட்ட வந்து இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாதுன்னு ஒரு தராதரம் இருக்குல்ல, அதை வந்து அமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் உள்வாங்கணும். மேபி வந்து சிறு வயதிலேயே டக்குன்னு அப்படி ஆகிறனால அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தயவு செஞ்சு அந்த பக்குவத்தை வளர்த்துக்கோங்க, இல்லைன்னா பெரிய பேக் ஃபயர் இருக்குது. டிவிகேக்கு பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல சிரித்தது ரொம்ப தப்பு. இதே போல் காவல்துறை அதிகாரிகளும் கொஞ்சம் பேர் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு இருக்கிற காணொலிகள் வந்து வைரல் ஆகுது, சன் டிவிலெலாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை உங்கள் குடும்பத்துக்கு நடந்ததாக பாருங்கள் எல்லாரும். ஏதோ ஒருத்தன் வீட்டில் அது நியூஸ் அப்படின்னு பார்க்காதீங்க. இப்போ உங்கள் புள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த அதிகாரிகளும் சரி, இந்த மினிஸ்டர்களும் சரி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, உங்கள் குழந்தைங்கும் போது எவ்வளோ வேதனை இருக்கும். அந்த வேதனையில் 10ல் 1 பங்காக வச்சுக்கோங்க. அந்த வேதனை உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வெளிப்படும். இவங்க ஒரு அமைச்சர் என்னடானா சிரிச்சுக்கிட்டே வந்து பொலிட்டிக்கலாக என்கிட்ட கேள்வி கேட்காதுங்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்னடானா அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி உட்காந்து கேட்கணும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அப்படி சிரிக்கிறத இவங்க எடுத்து பத்திரிகையாளர்களும் இதுதான் அரசியல்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். எதிர்கட்சிக்காரங்கள் அப்படி தான். நான் தான் சொல்கிறேன், திமுக வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுகவுடைய செயல்பாடுகள்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் அல்டிமேட்டாக அவங்க வேலை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உள்வாங்கி கொண்டு சிரமமான ஆட்சியை கொடுக்கணுங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறோம். இப்போ இதுக்கு வாங்க, அந்த ரீல்ஸ் போடுறது என்னன்னா, ஆட்சியில் மக்கள் வந்து அழுகும் பொழுதும் மக்கள் குறை சொல்லும் பொழுதும் நீங்கள் அங்கே போய் மக்களுக்கு துணை நின்று அவங்களுக்கு நல்லது பண்ணுறது கரெக்டு. அதை நீங்கள் ஏதோ வீடியோ எடுத்து போடுறீங்க, ஏதோ பப்ளிசிட்டி பண்ணுறீங்கிறது கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் மக்கள் ஒரு பக்கம் குறை சொல்லிட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது ஒன்று. இப்போ என்னன்னா, ஒரு ஆள் பார்த்தா என்ன, ஒரு எம்எல்ஏ பார்த்தா என்ன பண்ணுறாப்புல, செப்பல் இல்லாமல் போகிறாரு வராரு. செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையா? செருப்பு வாங்குறதுக்கு காசு இல்லையா? எதுக்கு இந்த நடிப்பு? பட் வாழும் காமராஜருங்கிறாங்க. இது எதுக்கு இந்த நடிப்பு? பஸ்ஸில் தான் வராராம், பஸ்ஸில் தான் போகிறாராம். எத்தனை நாளைக்கு பஸ்ஸில் வராரு, பஸ்ஸில் போகிறாரு? அப்போ இந்த மாதிரியான இந்த ரீல்ஸ் போடணுங்கிறதுக்காக பண்ணுற வேலைகளை வந்து கைவிடுங்க. உங்கள் வேலை என்னென்னா, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அந்த மக்களுக்கு நல்லது செய்கிறத நீங்கள் எடுத்து போடணும், அதில் தப்பு கிடையாது. ஆனால் இந்த மாதிரி வந்து ஓவராக வந்து நாங்கள் எங்களை விட புனிதவர்கள் யாரும் கிடையாது, எங்களை விட இது இன்னும் நடிக்கிறீங்க பாருங்கள். இது நடிப்புங்கிறதும் மக்களுக்கு தெரியும், புரியுதா? இது நடிப்புங்கிறதும் மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது மக்கள். ஸோ இதையும் நீங்கள் உள்வாங்கணும். சரி, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கண்டிப்பாக எல்லா இடத்துக்கும் போகும்போது வரும்போது உங்களோட ஃபாலோவர்ஸோ உங்களோட கூட இருக்கிறவங்களோ யாரோ ஒருத்தவங்க வீடியோ எடுப்பாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க, அதை எடுத்து போடுறாங்க, அது வேற. ஆனால் அதை எடுக்கிறக்க ஒரு ஆள் என்ன பண்ணுறாப்புல, அவர் அமைச்சர் அந்த இதில் போய் இப்போ பாத்ரூமுக்குள்ளே போகிறாரு, அதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அவர் மூக்க மூடிட்டு போகிற ஷாட்லாம் வருது. இது தப்புங்க. உங்கள் பின்னாடி கேமரா எடுத்துகிட்டு வந்தால் பரவாயில்ல, ஒருத்தன் அதுக்காக முன்னாடி போய்ட்டு, இதெல்லாம் டேரக்ஷன் தானே. இப்போ தம்பி முன்னாடியே போய்ட்டு உட்காந்துருப்பா கக்கூசில், அவன் எவ்வளோ நேரம் உட்காந்துருப்பேன், அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன், இவர் மூக்க மூடிட்டே வராரு உள்ள. ஸோ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு செட்டு போட்டு எடுக்கிறீங்கிறது தெரியுது. இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப அபத்தமான அரசியல். பாலாவே பரவாயில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. அதாங்க இப்போ எதர்ச்சியாக கேமரா வச்சு எதர்ச்சியாக அந்த பாலா, சரி ஓகே, நம்ம வளர்ந்த பாலா அவர் வந்து அது மாதிரி தான் அவரும் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் நல்லது பண்ணுறாங்கிற போது சுற்றி பணம் கொடுப்பாரு, இது பண்ணுவார், பணம் கொடுக்கும்போது இப்படி கொடுப்பாரு, எல்லாருக்கும் தெரியணும்னு. அதே மாதிரி வேலையெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. சந்திங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதை எவனாவது ஒருத்தர் 2 பேர் எடுத்து போடுறத நான் தப்பு சொல்லலை. ஆனால்
வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காகவே மக்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் வருது பாருங்க, அது தப்பு. இந்த கண்டிஷன் ஸ்டாரை கூட நம்ம வந்து கிண்டல் பண்ணியிருக்கோம். அவர் கரூரில் போயிட்டு வந்து பண்ணார் இல்லையா, அதே மாதிரி இப்போ இந்த துன்பியல் சம்பவம் நடக்கிறப்போ அங்கே போய் எம்எல்ஏ அழுகுறாரு, அதையும் ரீல்ஸாக எடுத்து போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் யார் கரெக்ட் பண்ண முடியும்? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இது எல்லாத்தையும் சரி செஞ்சு இது சரி, இது கொஞ்சம் அளவு மீறி போகிற நண்பா, வேணாம் நண்பா, ஒழுங்கா வேலையை பாரு நண்பான்னு சொல்லிட்டு பிரச்சனை முடிஞ்சுது. அந்த புஷி ஆனந்த் சொன்னார் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட, இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்கோன்னு சொன்னார். பட் அதை மீறியும் தொடர்ந்து இது வந்து அவங்களுக்கு அது பழகிருச்சு. இப்போ ரீல்ஸ் எடுத்து போட்டு பழகினவங்களுக்கு அவங்களுக்கு அது பழகிருச்சு. அவங்க இப்போ எல்லாத்தையுமே ரீல்ஸ் மூலிமா கொண்டு போகிறதுன்னு நீங்கள் ரீல்ஸை பயன்படுத்துங்க, உங்களோட ஊடக பலமாக பயன்படுத்துங்க. ஆனால் அது எப்படி பயன்படுத்தும், அதாவது ஆட்சி அதிகாரம் வரதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணது வேற, ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுறது ஒரு மாதிரி அல்பத்தனமாக இருக்குது. அது வெளிப்படையாக சொன்னால் அல்பத்தனமாக இருக்குது. அல்பைகளாக நம்ம இருக்கணுமா, இல்லை இது இல்லை அது ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்டு தான், இப்படி இருந்தால் மக்கள் வந்து கொஞ்சம் நெகட்டிவான சைடில் பார்ப்பாங்க, அப்போ நம்ம அதை தவிர்க்கணுங்கிறது எண்ணம். ஒரு எம்எல்ஏக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க, ஒரு மினிஸ்டருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்கிறது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். இதில் வந்து நம்ம விமர்சனங்கள் வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். விஜய் அவரோட ஆட்சியில் ஒரு டைம் கொடுப்போம், அதே போல் பிரச்சனைகள் வரும்போது அவங்க எப்படி செயல்படுறாங்கிறத பார்த்து நம்ம நடுநிலையாக தான் விமர்சிப்போம். இதுக்கு 1000 முத்திரை குத்துறதுக்கு கண்டிப்பாக கிளம்பி வருவாங்க. அது அதே போல் டிவிக்கில் வந்து இவங்களை பற்றி விமர்சிக்கிறியான்னு சொல்லி கதறிக்கிட்டும் வருவாங்க, அது எனக்கு தெரியும். பட் உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் தங்கச்சி போய்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் மூக்குக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டு போய் உட்காரும்போது அவங்க செத்து வந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? நீ பெத்த புள்ள, விளையாட போன புள்ள வீடு திரும்பாமல் இருந்தால் உனக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் நீ யோசிச்சுப்பார். அதனால் இது மக்களுக்கு அது அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் அதிகாரம் வந்துருச்சுன்னு கூட ஆடக்கூடாது. இது எல்லாத்தையும் சரி செய்யுங்க. அவங்களும் சரி செய்யாமல் ஆட்சி விட்டு போங்க நான் சொல்லலை, சரி செய்யுங்க. இந்த மாதிரி பிழைகள் நடக்காமல் பார்த்துக்கோங்க. இதை முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கட்சிக்காரங்கக்கிட்டேயே கொண்டு போய் சேருங்க எப்படி இன்னொன்று. அதே போல் காவல்துறைக்கு இதில் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். மக்களுக்கும் அவங்க குழந்தைகளையும் அவங்க உடைமைகளையும் பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழிகள்னு சொல்லியிருக்கோம். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எல்லாருமே நடந்துக்கிட்டோம்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஸோ நமக்கான தற்காப்பு நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அடுத்து அரசாங்கம். ஸோ நம்மக்கிட்ட இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டியை கோட்டை விட்டுற வேண்டாம், அதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஓகே, தொடர்ந்து இந்த மாதிரி எத்தனை வாட்டி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சலிக்காமல் வரும். கண்டிப்பாக நம்ம பேசி தான் ஆகணும். அடுத்த 5 வருஷத்துக்கு நம்ம வந்து பேசி தான் ஆகணும். நன்றி பாரி. நன்றி.